ஓகேவா ஓகே. சிஎன்சி மிஷினோட இந்த ட்ரம் ஃபில்டர் வந்து கிழிஞ்சிருக்கு. இதனால் என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் கூலண்ட் வரும், அடிக்கடி ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர் வந்து ஃபில்டரை வந்து ஸ்டெக் ஆகி நிற்கும். இப்போ இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டுனா பர் அந்த ஃபில்டரில் போய் நிற்காது, ஸ்டோர் ஆகாது, அந்த நம்மளுக்கு அந்த அலாரம் வராது. இது எப்படி மாற்றுறோன்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தரணும். இப்போ இது வெளியே எடுத்துருக்கோம். நீங்கள் அப்ளேஸ் பண்ணுறீங்க, அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க புது இந்த ஃபில்டர். இது எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோல்டாக இருக்குல்ல, பரவாயில்ல இன்னும் போடியா. இந்த ஃபில்டரை வந்து கரெக்டாக உள்ள லொக்கேட் பண்ணுற மாரி கிட்டத்தட்ட 8 போல்ட் இருக்கும். இந்த 8 போல்ட்டுமே இந்த போல் இருக்குல்ல அதில் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த சங்கட்டமாக இருக்குது. இந்த வாக்கா இல்லைன்னா கரெக்டாக எனக்கு ஒரு வலையம் இருக்குது. இது ஏன்னா சைடில் வந்து இப்போ நம்ம ஸ்லீப்பிங் பண்ண வந்து சைடில் டைட் ஆகிறதுக்கு இந்த வலைத்தை உள்ளே வச்சு தான் அந்த ஃபில்டரே அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஹோல் ஃபஸ்ட்டு மெத்தோட இந்த ஹோலை இன்செக்ட் பண்ணுறோம். பண்ணிட்டா தென் சேம் another bolt fitting. ரொம்ப கடுமையாக இருக்குங்க, கடுமையாக இருக்குல்லையா? இப்போ எல்லாத்துலேயுமே இந்த வலைக்கு உள்ளே வச்சு தான் இந்த ஃபில்டரை இன்செக்ட் பண்ணணும். இப்போ எல்லா போல்ட்டுலையுமே இந்த போல் இது இருக்குல்ல அங்கே ரெடிமேடாக அதில் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணி சைடில் ஒரு இது மாட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும், குச்சி மாதிரி. அதில் பக்கல் பண்ணி அழகாக ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படியே டேஸ்ட் பண்ணி வளையத்துக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டே வர போகிறோம், ஃபினிஷிங் வர வரைக்கும். இது மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடம் வாக்கா இல்லையா? இடம் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த இடத்த பார்த்துக்குங்க. கஷ்டப்பட்டு தான் இப்போ சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ஃபில்ட்ரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இங்கே அசம்பிள் பண்ணமோ அது மேலே இந்த ஹோல் இருக்குல்ல, இது அப்படியே அசம்பிள் பண்ண போகிறோம். இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எடுத்து மைனஸ் பிட் எடுத்து அதுதான், ஏன்னா அவங்க லென்த்து புதுசுன்றதால லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மாட்டியாச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு மாட்டினாவே வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுவே பட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். இது மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டு எண்டிங் இது இந்த ஹோலில் வந்து மைனஸ் பிட்டு விட்டு சுலபமாக மாட்டுறது. இந்த இதில் தவா மாதிரி கொடுத்து அதை விட்டு பத்தில் போங்க.
சரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பண்ணியாச்சு. ஐயா எல்லாமே கரெக்டாக ஒட்டி ஒட்டி வச்சு என்னன்னு பார்த்துக்கணும். தள்ளி சுற்றி ஒரு எட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, அது ஒரு இடம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது மாட்டாமல் வந்துட்டேன். தப்பு பண்ணேன். இப்போ எல்லாமே சுற்றி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வளைய மாதிரி இருக்குல்ல ஸ்டீலில், இது கார்னரில் ஒட்டி டைட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபில்ட்ரு வந்து நழுவாமல் இருக்கும். ஸோ அதை நான் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக ஒட்டி இதை வந்து என்னென்ன வந்துச்சுனாவே கரெக்டாகிடும். அப்படியே கொஞ்சம் பேசி இந்த கார்னரில் உட்கார வச்சாச்சு. பார்த்தீங்க, இப்போ இந்த சைடு வச்சு உட்காந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அளவுக்கு 30 வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சீல் வந்து டைட் பண்ணிடுறேன். பேண்ட் வந்து இந்த இடத்துல மடிச்சு வச்சு டைட் பண்ணணும். இந்த 2 சைடு டைட் பண்ணால் இறுக்கமாயிடும். ஸோ அது நழுவாது. பண்ணுற மாதிரி எந்த அளவுக்கு டைட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இறுக்கிடணும். ஓகே, ஒன் சைட் டைட். டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சுற்றி பாருங்கள், கரெக்டாக எல்லாம் பட்டில் ஆகிடுச்சு. ஓகேவா? வந்து மேலே லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீல் இருக்குது. ஓ, இந்த ஸ்டீல் தான் அது. இதை போட்டு இதை டைட் பண்ணணுமோ? இதை போட்டு டைட் பண்ணுவோம். ஓஹோ, இப்போ தான் ஃபில்டர் வந்து டைட்டிங் வர மாதிரி சேஃப்டி. இது பண்ணியாச்சு. போல்டு லொக்கேட் பண்ணுறது இது அலாங்கி போல்டு மாதிரி தானே? ரைட். 10 mm. ஒரு 10 mm போட்டு இதை போட்டு திருவிழா நல்லா கிடைக்கும்.
நாள் அவன் மாற்றத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். தான் செக் பண்ணிக்கலாமா? போட்டுட போறியா? செக் பண்ணி பார்த்துக்கலாமா? அது வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படியே. மேலே அடிக்குமா கூலண்டு? மேலே தான். சரியா சூடியா எடுத்துவா. இது ஆன் பண்ணும். ஏன்னா பின்னாடி வேணால் ஒர்க் பண்ணுறேன்னா எமர்ஜென்சி அடிக்கணும். எனக்கு அது மீறி சேஃப்டி வேணுன்னா ஆஃப் பண்ணி மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுல ஃபுல் சேஃப்டி தான். அதெல்லாம் கொடுத்து எமர்ஜென்சி எடுத்துகிட்டு அதை ரீசெட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ஆட்டை போட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். கரெக்டாக எதுவுமே வந்து ஓகே தான். Yeah. ஒரு போர்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். 5 mm அலங்கி வச்சு டைட் பண்ணுறது. இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்காம ரெக்கார்டுக்கு வீடியோ எடுத்துருக்குல்ல. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். Finish. Work done.